இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது திருநெல்வேலி, நெல்லை திமுக. ஏற்கனவே ஃபயர் டிவி மூலியமா திமுக நெல்லையில் துரோகம் சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நிலைமை அது அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. நெல்லை துரோகம் இல்லை, ஒற்றுமை. அதாவது விக்ரம் வேதா படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எப்படி மாதவனும் விஜய் சேதுபதி அப்புறம் தளபதி படம் இதெல்லாமே ஞாபகம் வருது. ரெண்டு பேரும் அப்படி ரெண்டு திமுகவில் ஒரு தூண். யார்? அண்ணன் மலைராஜா அண்ணன் அவர்கள். மகாப்பு இப்போ தான் இடைக்கு தான் டிஎம்கே உள்ளே வந்தாப்புல. மலைராஜா அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா 85 இருந்து கலைஞர் ஐயாவின் அன்பு தம்பி மலைராஜா அண்ணன். அப்போ மாவட்ட செயலாளர் மலைராஜா அண்ணன் அறிவிக்கிறேன் அப்படி இழுத்துக்கிட்டே போச்சு. உடனே திமுகவுடைய ஸ்டாண்டர்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, அது ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக ரெண்டு பேரும் சந்திக்கிறது இல்லை. இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. பிப்ரவரி 25 அது பார்க்கறதுக்கு, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, டிஎம்கேக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏடிஎம்கேக்காரங்களுக்கு வைத்தறிச்ச பிஜேபி ஏடிஎம்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே உடஞ்சி 2 ஓட்டும் பிரிஞ்சிரும். ஏன்னா அவர் மலைராஜா அண்ணனை பொறுத்தளவுக்கு நெல்லையில் டிஎம்கேயில் உள்ள தொண்டர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போவும் இங்கே இந்த சைடு மாவட்ட செயலாளராக ஆகினே 2-3 ரூபு இருக்கிறாரு, எம்எல்ஏ இருக்கிறார் கரண்டில் மகாப். அப்போ இவங்களும் கொஞ்சம் ஆதரவு இருப்பாங்கள்ல. அப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது தளபதி உதயநிதி ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் கரெக்டான ஒரு முடிவு எடுத்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இன்றைக்கி ஒத்துமையாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கு. இதுதாங்க டிஎம்கே. கலைஞர் ஐயாலாம் சும்மா இல்லை, ஆள்களை உருவாக்கி அப்படி பலாம் அப்படி தூண் மாதிரி. என்னதான் உடையில இருந்து இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி எல்லாம் பிரிச்சிடலாம் வச்சிடலாம், நடக்கவே நடக்காது. அதுதான் இந்த ஃபயர் டிவி மூலிமா சொல்லணும்னு ஆசைப்படுதேன். நெல்லை திமுக சிறப்பாக இருக்குது. யாருக்குனே வாங்கின ஓட்டோட 4 மடங்கு அதிகமாக 2026 வெற்றி. அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர் ஒரு வருஷம் நிற்க வச்சு இப்போ கரண்டில் எம்எல்ஏ மகாபூர் 2வது கொடுத்துருக்குறாங்க. அண்ணன் மலைராஜா அண்ணனுக்கு 2026 எம்எல்ஏ சீட்டு. இதுவும் தளபதி ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா நெல்லையில் உள்ள திமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருக்காருங்க மலைராஜா அண்ணனை பொறுத்தளவு. அவங்க குடும்பமாக இருக்கட்டும், ஒரு பையன் சகி பாண்டியன் ஒரு ஆள் இன்றைக்கும் உதயநிதிக்கு ரொம்ப தோஸ்து அவங்க பையன் சகி பாண்டியன் சொல்லிட்டு. அப்போ ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மலைராஜா அண்ணன். தேவர் இருக்கார் பாரு, முத்துராமலிங்க ஐயா தேவர் ஐயாவின் மறு உருவந்தான் மலைராஜா அண்ணன். தேவர்னே சொல்ல முடியாது. இன்றைக்கி முத்துராமலிங்க ஐயா எப்படி வாழ்ந்தாரோ, அவங்க இன்றைக்கெலாம் தலித் மக்கள் வீட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க ஐயா போட்டா இல்லாத வீடே இருக்காது. அதே மாதிரி தான் நெல்லையில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தளபதி உதயநிதி ஐயா போட்ட காலண்டரு நம்ம மலைராஜா அண்ணன் போட்டாவும் அதில் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நெல்லையில் மலைராஜா அண்ணனுக்கு பேர். இப்போ இன்றைக்கி அது இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. டிஎம்கே பொறுத்த அளவுக்கு யார் தான் கோர்ட்டு கேஸுன்னு போகல. ராசா பார்க்காத கோர்ட்டு கேஸா, கனிமொழி மேடம் பார்க்காத கோர்ட்டு கேஸா, நேரு ஐயா வரிசையாக சொல்லிட்டே போகலாம். ஏன் கலைஞர் ஐயா எவ்வளோ உத்தமர், எத்தனை லட்சம் நல்லது பண்ணியிருக்காரு. அவரையே கொண்டு எக்மோர்
ஸ்டேஷன் வாசலில் உட்கார வச்சு அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அதே மாதிரி தப்பு பண்ணுறவன் மனுஷன், அதை மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். விரும்மாண்டியில் உள்ள டைலாக். இதுமாரி இன்றைக்கி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் உள்ள முயற்சி, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. 2026 இல்லை, 32 இல்லை, இன்னும் ஒரு 3-4 ட்ரிப்பு டிஎம்கேவை அழிக்கவே முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நெல்லையை பொறுத்த அளவுக்கு டிஎம்கே கோட்டை. பலம் யானை பலம் வந்துருச்சு. இதெல்லாம் ஏடிஎம்கேகாரங்களுக்கெல்லாம் பிஜேபிக்காரங்களாம் கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே, இங்கே வந்துடுவாங்க, அவங்க அங்கே வந்துடுவாங்க, 2 பலத்தில் ஒரு பலம் கீழே விழும், அதை தூக்கிட்டு போயிடலான்னுட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது நடக்கவே நடக்காது. டிஎம்கேயை பொறுத்த அளவுக்கு ஒற்றுமை. இதுக்கு ஒற்றுமைக்கு பேர் தான் திமுக. நெல்லை இன்னைக்கு சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க திமுக. இது நெல்லை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலையும் எல்லாம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பி போல் பல. இதுக்கு காரணம் கலைஞர் ஐயா உருவாக்கி வச்ச டிஎம்கே திராவிட எப்படி. அதனால் எந்த கொம்பனாலையும் அழிக்க நினச்சா அவன் தான் அழிஞ்சு போவான். கலைஞர் ஐயா உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காருங்க, இப்படி நடக்கணும். அந்த வழியில் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயணம் பண்ணுறாரு. அடுத்த ஆளை சின்னவர் உதயநிதி ஐயா, இவங்க மேலே பற்றும் பாசமும் வைத்திருக்கிற அண்ணன் மாலைராஜா அண்ணன் அவர்களுக்கு பின்னே நான் சொல்கிறேன், ஃபயர் டிவி மூலியமாக 2026 எம்எல்ஏ சீட்டு மலையராஜா அண்ணனுக்கு கொடுத்தே ஆகணும். தளபதிக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் சொல்லுங்கள், பேசுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, உழைப்புக்கு பேர் போனவர் தான் அண்ணன் மலையராஜா அண்ணன். அவர் மட்டும் கொஞ்சம் விலகிட்டுங்க, 90% டிஎம்கே அப்படியே தொண்டர்கள் போயிடுவாங்க, போக மாட்டார். பதவி இல்லைனாலும் இன்னும் 30-40 வருஷம் இன்னும் டிஎம்கேல தான் இருப்பார், எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் கொடுக்கணும், அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி வரணும்ல. பாருங்க, இந்த ட்ரிப்பு மாவட்டம் வந்து மலையராஜா அண்ணன் அறிவாலயமே பேசிச்சு. தலைவரே மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டார், அண்ணன் நீங்கள் தான். எத்தனை ட்ரிப்பு, 10-15 ட்ரிப்பு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும். அவங்க குடும்பம்னு சொன்னால் சின்ன குடும்பம்லாம் இல்லைங்க. நெல்லையிலே இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க பிளட் ரிலேக்ஷன் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஒய்ஃபு வழியில், மலையராஜா அண்ணன் வழியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர். அப்போ நண்பர்கள், கட்சி தொண்டர்கள் எப்படி 10,000 பேர் இருப்பாங்க வீட்டில். அந்த அளவுக்கு பேரும் புகழும் அது சாதாரணமாக வருமா, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஐயா, அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி 2026 மலையராஜா அண்ணனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். எனவே நெல்லை பிரச்சனை சால்வு, சமாதானம். நெல்லை டிஎம்கே என்ன சொல்கிறது, 100 இல்லை 1000% கோட்டை ஆகிட்டு. நன்றி. ஃபயர் டிவி மூலிமா அடுத்தால ஒரு நல்ல செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ராமையா சரோஜாராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபயர் டிவி, நம்ம சேனல். நன்றி.